ஏன்பா குசேலோட 60 சிம்பிளா இருக்குன்னு நினைச்சேன் அம்மக்களை படிச்சு விட்டாரு. குசேல என்ன சாதாரணமான ஆளா? தமிழ்நாட்டிலே விரல் விட்டு எனக்கூடிய கோழி சொல்ல ஒருத்தர். அவருக்கு ஏற்றுமதியா இருக்க மாதிரி ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. அவரோட 60 சிம்பிளா எடுத்து வரா என்ன? கிருஷ்ணா, பத்திரிக்கை எல்லாம் ஒருத்தர் விடாம எல்லாரும் கொடுத்துட்டியா? எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுப்பா. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே என் கண்ணே பற்றும் போல இருக்கு. உன் கல்யாண தண்ணிக்கு பார்த்தப்ப எப்படி இருந்தியோ இன்னைக்கு அப்படியே தாம்பா இருக்க, புது மாப்பிள்ள மாதிரி. இந்த பாரு சுசிலா, பாத்தியா? கல்யாணத்துல பார்த்ததை விட இப்பதான் அழகா இருக்கா. போங்க, எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. வெக்கத்தை பாரு. அப்பா, உங்களதான் சத்தம் போட்டு சிரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இவன் ஒருத்தன் எம்பிபிஎஸ் படிச்சாலும் படிச்சா என்ன கவனிக்கிறதே வேலையா போச்சு. ஹார்ட் பேஷண்ட் பண்ணீங்க, அதுக்காக தான் அப்படி சொல்றேன். கிருஷ்ணா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும்னு தெரியாத உனக்கு. ஏன்பா குசேலா, 60ஆம் கல்யாணம்னா 60 குடம் தண்ணி ஊத்துவாங்க. இங்க 60 சொம்பு தானே இருக்கு. அதுக்கு காரணம் நாங்க இல்ல, இந்த வீட்டுல ஆளினா அழகராஜ் அழகப்பன் தான் காரணம். அழகப்பனா? யார் அந்த அழகப்பன்? அந்த பேருக்கு சொந்தக்காரன் நான் தான், இந்த வீட்டுக்கு வேலைக்காரன் நான் தான். சின்ன அண்ணாமலைன்னு ஒரு பெரியவர். இதே கல்யாண மண்டபத்தில் இதே விசேஷம். பெரிய பெரிய குடத்துல தண்ணியை கொண்டு ஊத்துனாங்க. 60ஆம் கூட ஊத்தும் போது விசேஷம் விவகாரமாகி போச்சு. அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. ஆக்சுவலா நாங்கள் டீஸ்பூன்ல தான் யோசனை பண்ணோம். டிக்காஷன் கொஞ்சம் அதிகமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சொம்பு ஏற்பாடு. ஒன்றும் தப்பு இல்லையே. ஒன்றும் இல்லை. இதுக்கே ஃபீல் பண்ணா எப்படி? குடிங்க. அல்லப்பா, உங்களுக்கு வேணுமா? நல்ல நேரத்துக்குள்ள ஒவ்வொருத்தரையா கூப்பிடு. வரிசையா வந்து தண்ணி ஊத்துட்டோம். உயர்ந்த மனிதன் அருணாச்சலம். त्र्यंबकवाचश्च प्रणयस्य धीमहि गंगावासो प्रयोदित गंगा स्नाने शतस्ते கண்ணக்குடி சின்ன தம்பி ஆவுடையப்பன். सर्वदेवाय धीमहि तत्पुरुषो भवतो எங்க வீட்டு ரோமியோ இந்திரன். शिष्टार्थपूर्थो ओम मुள்ளில்லாத ரோஜா ஈஸ்வரி. प्रादित्यं प्रणेशताय सज्जाय धीमहि धियो यो येन प्रचोदयात् तन्नास्नानाय கஸ்தூரி மஞ்சள் உமா. शांति शांति शांति. நெக்ஸ்ட் எங்க வீட்டு ரம்பை ஊர்வசி. அகிலாண்டேஸ்வரி மகேஸ்வரி ஐஸ்வர்யா. செல்லப்பொண்ணு ஹேமா. கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலஸ்மின்மதே. அடுத்து சுகம் தரும் லட்சுமி எழிலரசி. வாமா, நீ வரவா? நான் இரு, நானே வரேன். பாத்துமா, சாந்தி சாந்தி சாந்தி. பாத்துப்பா. கிருஷ்ணா, அப்பா, நீ என் புள்ள மாதிரி தானே, நீ ஊத்துப்பா. சரிப்பா. ஞானப்பழம் நல்லா இருக்கா? ஓ, பேச்சா இருக்கே. அப்ப மந்திரம்? ஆமா, மறந்துட்டேன். எதில விட்ட? வாழைப்பழத்தை ஃபுல்லா விட்டு இந்திர சுவாதியே நமக. ஓம் அக்னி தேவாய தீமகி. அழகப்பா, அக்னி நீ ஸ்வாஹா. ஊத்தல? ஓம் ஐயா, நான் இந்த வீட்டு வேலைக்காரன். நான் உன்னை இந்த குடும்பத்துல ஒருத்தனா நினைக்கிறேன். வேறையா நினைச்சேன்னா ஊத்த வேண்டாம். அவ்வளோலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. தண்ணியை தேனாபிஷேகமா ஊத்துறேன். கொடுங்க. அக்னியே ஸ்வாஹா. ஓம் பிரஜாபதியாய நமஹ. அக்னியே ஸ்வாஹா. வாடா பெரிய கருப்பா, என்னடா இப்படி கிளடுத்துட்டு போய் எனக்கு தாத்தா மாதிரி இருக்க? என் செட்டுன்னு வெளியில போய் சொல்லிடாத, எனக்கு வயசாகி போச்சு நினைச்சிட்டு போறாங்க. அட என்னப்பா பண்றது, புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும்னு அப்பா ஸ்தானத்துல நான் யோசிக்கிறதால தான் நான் இப்படி கழுது தட்டி போயிட்டேன். நீ எதை பத்தியுமே கவலைப்படாம சந்தோஷமா இருக்கிறதால தான் நீ என்னைக்குமே இளமையா இருக்க. வாங்க. குசேலா, ஒன்னா ரெண்டா பொண்ணு பசங்கன்னு 9 பேர் இருக்காங்கப்பா. இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை மருமக பேரன் பேத்தி எடுத்து அதுக்கப்புறமா 60ஆம் கல்யாணம் பண்ணணுமாப்பா. நீனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி? ஒய் சுப்பையா, வந்தமா சொம்புல தண்ணி ஊத்தணுமான்னு இல்லாம குடம் குடமா டயலாக் பேசியிருந்தா எப்படி? சீக்கிரம் ஊத்துங்க. ஊத்திட்டா போகுது.
இப்போ 60, 80, 100ன்னு நீயே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் யோசிப்பா. பெத்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய சந்தோஷம் இல்லையா?